வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். எதிர்வரும் மார்ச் மாதம் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள கச்சதீவு உயர் திருவிழாவுக்கான ஏற்பாடு குறித்ததான கலந்துரையாடல் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் பதில் மாவட்ட செயலர் மா பிரதீபன் தலைமையில் நடைபெற்றது. கலந்துரையாடலின் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், கச்சதீவு பிரதேசத்தை பொதுமக்களின் வழிபாட்டுக்கு ஏற்ற வகையில் தயார்படுத்தல் குறித்ததான நடவடிக்கைகள் கடற்படையால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதில் பிரதேச சபையின் உத்தியோகத்தர்களும் இணைந்துள்ளார்கள். இந்த திருவிழாவில் கலந்து கொள்ளவுள்ள யாத்ரீகர்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் குறித்து கலந்துரையாடப்பட்டன. குடிநீர் விநியோகம் மற்றும் மலசலக்கூட வசதிகள் குறித்தும் ஆராயப்பட்டது. இவ்வருடம் இலங்கையை சேர்ந்து 4000 யாத்ரீகர்களும் இந்தியாவை சேர்ந்து 4000 யாத்ரீகர்களும் என 8000 யாத்ரீகர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் மேலதிகமாக உத்தியோகத்தர்கள் ஏனையோர் என 1000 பேர் உள்ளடங்கலாக 9000 பேர் இதில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதில் கலந்து கொள்பவர்களுக்குரிய உணவு வசதிகள் குறித்து ஆராயப்பட்டது. அந்த வகையில் யாத்ரீகர்களுக்கு 14ஆம் திகதி இரவு உணவும் 15ஆம் திகதி காலை உணவும் வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. போக்குவரத்துக்காக இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகளும் தனியார் போக்குவரத்து துறையினரின் பேருந்துகளும் பயன்படுத்தப்பட உள்ளன. 14ஆம் திகதி காலை 4 மணி முதல் 11:30 வரை யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தில் இருந்து அந்த பேருந்துகள் புறப்படும். அவர்களுக்குரிய போக்குவரத்து கட்டணமாக நெடுந்தீவில் இருந்து கச்சதீவு செல்வதற்குரிய ஒரு வழி கட்டணமாக 1000 ரூபாவும், குறிக்கட்டுவானில் இருந்து கச்சதீவு செல்பவர்களுக்குரிய ஒரு வழி கட்டணமாக 1300 ரூபாவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இவ்வாறு படகு சேவையில் ஈடுபடுகின்ற படகின் உரிமையாளர்கள் பொதுமக்களின் போக்குவரத்துக்கு ஏற்ற வகையில் அதற்குரிய சான்றிதழ்களை கடற்படையினரிடம் பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் நம்மால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவுள்ள யாத்ரீகர்கள் தங்களுடைய சுகாதார செயற்பாடுகளை பரிசீலிப்பதற்காக எங்களுடைய பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டார். கடந்த வருடத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் அல்லது அதில் அடையாளம் காணப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. சுங்க திணைக்களத்தின் பிரசன்னமும் இன்றைய கூட்டத்தில் இருந்தது. இந்தியாவில் இருந்து வருகின்ற யாத்திரிகர்களை சரியான நடைமுறைகளுக்கு அமைவாக வரவேற்று அவர்களை ஆலய வழிபாட்டு செயற்பாடுகளில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது குறித்து அடுத்த கட்ட கலந்துரையாடல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு எடுக்கப்பட வேண்டிய இறுதி தீர்மானங்கள் குறித்து ஆராயப்பட உள்ளது என்றார். அனுராதபுரம் இப்பலோகம ரணஜயபுரம் பிரதேசத்தில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ராணுவ சிப்பாய் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக இப்பலோகம போலீசார் தெரிவித்துள்ளனர். வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மரம் ஒன்றின் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் அனுராதபுரம் இப்பலோகம பிரதேசத்தை சேர்ந்த 25 வயதுடைய கனேமுள்ள ராணுவ முகாமில் கடமையாற்றும் ராணுவ சிப்பாய் எனவும் போலீசார் தெரிவித்தனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை இப்பலோகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் கவுபே தளம் உள்ளிட்ட 3 புதிய டிஜிட்டல் திட்டங்களை அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. வரிப்பணம் உட்பட பல்வேறு அரசு கொடுப்பனவுகளை இத்தளத்தினூடாக மக்கள் நேரடியாக செலுத்த முடியும். 16 திணைக்களங்களையும் 50 சேவைகளையும் உள்ளடக்கிய வகையில் ஆரம்ப கட்டமாக இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் 3 மாதங்களுக்குள் 30க்கும் அதிகமான அரசு நிறுவனங்களை இத்திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதும், இவ்வருட இறுதிக்குள் பெரும்பாலான அரசு நிறுவனங்களை இத்திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதும் அரசாங்கத்தின் நோக்கமாக உள்ளது. அரசுக்கான வரிப்பணம் உட்பட அனைத்து கொடுப்பனவு முறைகளையும் டிஜிட்டல் மயமாக்கும் நோக்கில் இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. போக்குவரத்து விதிமுறை மீறல் தண்ட பணத்தை கூட இத்திட்டத்தின் ஊடாக செலுத்த முடியும் என அரசாங்கம் இதன்போது தெரிவித்துள்ளது. நாட்டை டிஜிட்டல் மயமாக்குவதை நோக்கமாக கொண்டு ஆரம்ப கட்டமான திட்டமே இதுவாகும். எதிர்வரும் 5 வருடங்களில் மக்களை முழுமையாக டிஜிட்டல் மயப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதன் ஊடாக மக்களுக்கு ஏற்படும் வீண் அலைச்சல்கள், நேரம் மற்றும் கால விரயங்கள் தவிர்க்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இத்திட்டத்தின் ஊடாக ஊழல் மோசடிகளும் ஒழிக்கப்படும் எனவும் அரசு எதிர்பார்க்கின்றது. மேலும் ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை பெற்றுக்கொள்ள மக்கள் கொழும்புக்கு கடந்த காலத்தில் வரவேண்டியுள்ளது என்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் முறையின் ஊடாக பிரதேச செயலகத்திலேயே தமது விண்ணப்பங்களை டிஜிட்டல் முறையின் ஊடாக வழங்கி ஆவணங்கள் கொழும்பில் உறுதிப்படுத்தப்பட்டதும் குறித்த நிதியையும் அங்கேயே பெற்றுக்கொள்ளும் முறைமையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் பிறப்பு, இறப்பு மற்றும் திருமண சான்றிதழ்களின் நகல்களை இலங்கை தூதரக பணியகங்களில் மின்னணு முறையில் பெற அனுமதிக்கும் வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் வாழும் இலங்கையர்களின் நன்மை கருதி இத்திட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.
படுகொலை செய்யப்பட்ட சண்டே லீடர் பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க விவகாரம் குறித்து புதிய குற்றப்பத்திரம் தாக்கல் செய்ய பரிசீலனை செய்ய உள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். இதேவேளை படுகொலை செய்யப்பட்ட பத்திரிகை ஆசிரியர் லசந்த விவகாரம் குறித்து ஒருநாள் சபை ஒத்திவைப்பு விவாதத்தை நடத்தவும் தயார் என்றும் இன்றைய அமர்வின் போது பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இருந்து விலகுவதற்கான அமெரிக்காவின் தீர்மானம் இலங்கைக்கு மிகவும் நன்மை பயக்கும் என்று கலாநிதி பிரதீபா மகாநாமகேவா தெரிவித்துள்ளார். இந்த மாதம் 24ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 58வது அமர்வில் இலங்கைக்கு எதிரான முந்தைய தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்த முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இலங்கைக்கு எதிராக போர்க்குற்றங்களை சுமத்துவதும் கலப்பு நீதிமன்றத்தை நிறுவுவதற்கான திட்டங்களை தொடங்குவதும் அமெரிக்கா. மேற்கத்திய நாடுகள் இதற்கு ஆதரவு அளிக்கின்றன. அமெரிக்கா இதிலிருந்து விலகிக் கொண்டால் நமக்கு நல்ல வாய்ப்பு உள்ளது. நமது எதிர்கால மனித உரிமைகள் திட்டத்திற்கு இது நல்லதொரு ஆரம்பமாகும். தேசிய திட்டத்தை நாமே சொந்தமாக்க முன்வைக்க முடியும். இந்தியா, தென்னாப்பிரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகளின் ஆதரவு கிடைத்தால் இலங்கைக்கு எதிரான முந்தைய தீர்மானத்தை முறியடிக்க முடியும் என்றார். ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வரையான நிலவரப்படி ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றிய 59 இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் ரஷ்ய ராணுவத்தில் 554 இலங்கையர்கள் இணைந்துள்ளதாகவும் அவர்கள் வலுக்கட்டாயமாக ஆட்சேர்ப்பு செய்யப்படவில்லை என்றும் தெரிய வருகின்றது. இதேவேளை அவர்கள் இந்த நாட்டில் உள்ள தங்கள் உறவினர்களுடன் தொடர்பை பேணுவதற்கு தேவையான வசதிகளை வழங்குமாறு ரஷ்யாவில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றார். இலங்கையில் காற்றின் தரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்களை முகக்கவசங்களை அணியுமாறு மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் புகை பரிசோதனை பிரிவு தெரிவித்துள்ளது. புத்தளம், கண்டி, காலி, ரத்னபுரி, எம்பிலிப்பிட்டிய, பதுளை, திருகோணமலை மற்றும் பொலனறுவை ஆகிய பகுதிகளில் அதிகளவாக காற்றின் தரம் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் குருநாகல், கண்டி, காலி, நுவரெலியா, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, களுத்துறை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களிலும் காற்றின் தரம் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த பகுதிகளில் வசிக்கும் மக்களை அவதானத்துடன் இறக்குமாறும் மோட்டார் போக்குவரத்து திணை கோரியுள்ளது. இதேவேளை சுவாசம் தொடர்பான பிரச்சனை உள்ளவர்கள் உடனடியாக மருத்துவரை நாடுமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.